Hi students, இன்னைக்கு நம்ம 11th business mathsல exercise 7.1ல third sum பார்க்க போறோம். Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the amount of an ordinary annuity of 12 monthly payments of rupees 1500 that earns interest at 12% per annum compounded monthly அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் ஆர்டினரி அன்யூட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறம் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு 12 மந்த்லி பேமெண்ட்ஸ், அதாவது ஒரு இஎம்ஐன்றது என்ன பண்றாங்க 12 மந்த்லி பேமெண்ட்ஸ் தான் என்ன பண்றாங்க கட்டுறாங்களாம். எவ்வளவு ருபீஸ் 1500, அதாவது ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த 12 மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா மாசம் கட்டுறாங்க, 12 மந்த்ஸ் கட்டுறாங்க. அப்ப என்னது ஒரு வருஷம், 12 மந்த்ஸ்ன்றது 1 இயர். அப்ப n is equal to 1. அடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 12%. அப்ப I is equal to 12/100. இப்ப என்ன கொடுத்துருவாங்கன்னா 12 மந்த்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம k போடுறோம் டிவைடட் பை k. அப்ப டிவைடட் பை k 12 வந்து k is என்னது 12 மந்த்ஸ்னால 12 is equal to இங்க நம்ம சிம்பிளை பண்ணனா நமக்கு 1/100 வருது is equal to 0.01 வந்துருச்சு. இப்ப டிவைட் பண்ணலாம். இப்ப நம்மளுக்குரிய ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அமௌண்ட் ஆஃப் ஆர்டினரி அன்யூட்டி கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலால என்ன பண்ண போறோம்னா நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி சேர்ப்புற இதுதான் இது. இப்ப இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். அது வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப a is equal to capital A is equal to a அப்படின்றது 1500. I by kன்றது பாத்தீங்கன்னா 0.01 நம்ம சிம்பிளை பண்ணிருக்கோம். இப்ப 1 plus 0.01 12 minus 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. இப்ப இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி இங்க டிவைட் பண்ணி நம்ம சிம்பிளை பண்ண போறோம். Plus 0.01 12 இப்ப நம்ம இதை டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டெசிமல் இருக்கான்னு டிவைட் பண்ண முடியாது. அப்ப அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன செய்யணும், இந்த 2 டிஜிட் தள்ளி 1 பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 100ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த நம்பர் என்ன 1 ஆயிடும். அப்ப வந்து 1 டினாமினேட்டர் வேல்யூ இல்லை. அப்ப வந்து நம்ம நியூமரேட்டர்ல இருக்கிறத எழுதிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் 1 பாயிண்ட் அப்படின்னு வந்துடும். அப்ப 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை 1500 100 மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ்ட்ரா 2 0 வரும். இதை ஆட் பண்ணா 1.01 வரும். the whole power 12 minus 1 அப்படின்னு வந்துது. இப்ப இதுக்குரிய வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ அப்படியே நம்ம எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியது அந்த இடத்துல. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 1.1262 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 1.1262 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இதோட நம்ம வந்து -1 இதை கண்டிப்பா போட்டு விட்டுறக்கூடாது. இப்ப இதை நம்ம சிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இன்டூ 1 போச்சுன்னா 1 சப்ராக்ட் பண்ணனா நமக்கு 0.1262 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வருது. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா இது ஏ ருபீஸ் போடுறோம்னா இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஆர்டினரி அன்யூட்டி. அப்ப அமௌண்ட் போது ருபீஸ் தான். அப்ப அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ருபீஸ் கண்டிப்பா போடணும். அப்ப இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வருது 18,930 அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர். இந்த ஆன்சர் போடணும். என்னது ருபீஸ் மேல மறக்காம போட்டுடணும். ருபீஸ் 18,930 மல்டிப்ளை பண்ண ஆன்சர். இதான் நம்மளோட ஆன்சர்.
Thank you, students.